மருத்துவக் கல்லூரி திருவண்ணாமலை 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 மருத்துவக் கல்லூரி பாகத்தை கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் பாகத்தை கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் காவல்துறையால் கற்பழிக்கப்பட்ட காவல்துறையால் கற்பழிக்கப்பட்ட ஆந்திர அபலை பெண்களை ஆந்திர அபலை பெண்களை ஜனநாயக சக்திகள் திருவண்ணாமலை ஜனநாயக சக்திகள் திருவண்ணாமலை ஜனநாயக சக்திகள் திருவண்ணாமலை ஜனநாயக சக்திகள் கண்டிக்கின்றோம் 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 காவல்துறை குற்றவாளிகளால் காவல்துறை குற்றவாளிகளால் காவல்துறை குற்றவாளிகளால் காவல்துறை குற்றவாளிகளால் கற்பழிக்கப்பட்ட ஆந்திர மாநிலத்தில் தோழர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, ஏன் இங்க நாங்க இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்? காலையில ஒரு 5:30 மணி வாக்குல நம்ம ஏந்தல் பைபாஸ்ல ஆந்திர மாநிலத்திலிருந்து 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் டிரைவர் தக்காளியை ஏத்திக்கிட்டு மார்க்கெட்ல இறக்கிட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த ஏந்தல் பைபாஸ் கிட்ட 2 காவலர்கள் அவங்கள மடக்கி உங்களை சோதனையிடணும்னு சொல்லி அதுல ஒரு பெண்ணை தனியா அழைச்சிட்டு போய் முள்ளுக்காட்டுக்குள்ள பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை கேள்விப்பட்டு அங்க பக்கத்துல இருக்கிற மக்கள் அவங்கள மீட்டு இங்க டிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த செய்தி எங்களுக்கு ஒரு 1:30 மணி அளவுல நாங்க அதாவது செய்தியில பார்த்தது பிறகு பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை விசாரிப்பதற்காக நாங்க இங்க வந்திருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா கேஷுவாலிட்டியில நாங்க விசாரிச்ச பொழுது அந்த பெண்களுடைய 2 பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஆனா இந்த பேரை நான் இங்க சொல்லல. அந்த பெண்ணு 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. அந்த ரெஜிஸ்டர் பேரை சொல்லி நாங்க விசாரிக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 3 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் எல்லா துறையிலையும் போய் நாங்க விசாரிக்கிறோம். ஆனா கடைநிலை ஊழியர்கள் எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மேல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் அதை மூடி மறைக்கிறாங்க. இங்க இல்ல நாங்க சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறி மேலும் இது போன்ற நடக்காமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு திருவண்ணாமலை வெளிமாநிலத்திலிருந்து ஏராளமான மக்கள் இங்க அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு கிரிவலத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு என்ன பாதுகாப்பு? பிறகு நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களே இன்னைக்கு அர்த்தராத்திரியில 12 மணிக்கோ 1 மணிக்கோ எல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு கிரிவலம் போயிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. அப்ப நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் இந்த பிரச்சனை ஏற்படும். அதாவது வேலையே பயிரை மேஞ்சா எப்படி? காவல்துறையே காவல்துறையை சார்ந்த 2 காவலர்களே இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதை நாங்க விசாரிச்சு சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற அடிப்படையில உண்மைத்தன்மையை விசாரிக்கிறதுக்காக இங்க வந்திருந்தோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியும் எங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல. அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற பட்சத்துலதான் நாங்க இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். அப்படி மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது மட்டும்தான் அந்த குற்றவாளிகள் உண்மையாக விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படணும். மேலும் இது போன்று நடக்காமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பை காவல்துறை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தணுன்ற வகையில இங்க பல்வேறு ஜனநாயக சக்திகள், இடதுசாரி அமைப்புகள் மற்றும் வழக்கறிஞர்கள் எல்லாம் இங்க ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில கொண்டு போகணுன்ற வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஆக பொதுமக்கள் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க. இதை ஆதரிங்க இந்த போராட்டத்தை. நன்றி.